கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 10, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு தேவ வார்த்தை. அதற்கு ஆதாரமான வசனம் பார்த்திங்கன்னா உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1-10. அதில் முக்கியமாக 8வது வசனம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 4:8. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே ஜாதியும் எது? தேவன் நமக்கு கொடுத்திருந்த கற்பனைகளும் கட்டளைகளும் அவ்வளோ அருமையானது இல்லையா? வாழ்க்கைக்கு தேவையான கட்டளைகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இவ்வளோ அழகாக ஒரு தேவன் எந்த தேவனுமே கொடுத்ததே கிடையாது. இந்த கட்டளைகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. ஸோ நிறைய நேரத்தில் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொள்றது இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் போயிட்டு அந்த டாய்லெட்டை எப்படி க்ளீனாக வைக்கணும் இல்லையா? அதை கூட அவங்க கடவுள் சொல்லியிருப்பார், நீ டாய்லெட்டுக்கு போயா அங்கே போயிட்டு அதை மண்ணை போட்டு மூடும். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு தேவன் நமக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்தை நம்ம நிறைய நேரம் கேட்கிறதே இல்லை. ஏன்னா வசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவு குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம இருதயத்தின் யோசனைகளும் நினைவுகளும் தான். ஸோ நம்ம ஒரு வார்த்தையை கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம இருதயத்தில் குத்தப்படுறோமா இல்லையா? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வார்த்தை கேட்டுட்டு நான் பழைய ஏற்பாடு படி நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலாக இல்லையா? எப்படின்னா நான் பொய் சொல்லலை, நான் கொலை பண்ணல, நான் விபச்சாரம் செய்யலைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாகவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வசனம் கேட்கும்போது நம்ம உள்ளான மனுஷன் குத்தப்படுறானா இல்லை, நான் கோவப்படாமல் இருக்கிறேனா இல்லையா? அன்றைக்கி நான் கோவப்பட்டனே, என் மனைவிட்ட கோவப்பட்டனே, என் பசங்கிட்ட கோவப்பட்டனே, நான் தேவையில்லாமல் அவங்களை திட்டினேனே, இதெல்லாம் நம்ம தேவன் நம்மகிட்ட சொல்லி உணர்த்தும் போது தான் அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் இல்லை? அந்த வசனம் எப்படின்னா அது ஒரு ஸ்கேன் மாதிரி இருதயத்துக்குள்ளே போய் அது ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கும். எப்படி எக்ஸ்ரே வெளிச்சம் போட்டு காமிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது உள்ளே போய் இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி ஆவியானவர் நம்ம கூட சொல்லும் போது தான் அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு எப்படின்னா காதுக்கு இனிய தான் நம்ம கேட்கணும் இல்லை? ஏன்னா 2 தீமோத்தேயு 4:3 வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கோம்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு இல்லை, நமக்கு பிரியமானது இல்லையா? இல்லை, போதகர் ஒரு பாவத்தை குறித்து சொல்லிட்டாருன்னா இவரெல்லாம் எப்படி பேசலாம், இவரெல்லாம் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நம்ம குறை சொல்கிறோமோ இல்லையோ, அந்த பாவத்திலேருந்து நம்ம வெளியே வரமாங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய நேரத்தில் அது வர்றதே கிடையாது இல்லையா? ஏன்னா நமக்கு அந்த செவி திணவு வந்துருச்சு இல்லையா? இதெல்லாம் பாவம் இல்லைங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறதெல்லாம் இது இல்லாமலாம் மனுஷன் வாழ முடியுமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சப்பு கட்டிகிட்டே இருக்கிறோம். அதான் தேவன் சொல்கிறார் இல்லையா? தேவன் எப்படி யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த போதர்களை மக்கள் தான். நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அந்த மோசே காலத்தில் மோசே மேலே 40 நாள் மேலே போயிடுவார். ஆக்சுவலாக மேலே போன உடனே இங்கே ஆரோன் கிட்ட மக்கள் சொல்லுவாங்க, எங்களை வழிநடத்தின தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியல, நீ எங்களுக்கு தேவன் உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதுதான், அதாவது ஒரு மனுஷர்கள் அந்த இருக்கிற கூட்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் போதகர்களும் மாறிட்டாங்க. மோசே கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருந்தது. மோசே அவர்களை விட்டு போயிட்டாரு, ஆரோனை எப்படி ஆக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிரியமுள்ள மக்களாக மாற்றிட்டாங்க. அதே தான் நம்ம யோவான் 6:68 வாசிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவ சீடர்கள்லாம் நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவர் கூட அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் வந்தவங்க அவர் சொல்ல அவருடைய கட்டளைகள் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு சொல்ல அவர் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்காங்க. அப்போ சீஷர்கள் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்குறாரு இல்லை? அதுக்கு அழகாக சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. இல்லை, நம்ம நித்திய ஜீவ வசனம் இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம அந்த வசனத்தை வாங்கிட்டு நம்ம உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் இல்லையா? நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இல்லையா? நிறைய நேரம் இதெல்லாம் நார்மல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம உள்ளே அந்த வசனம் கேட்கும்போது உள்ளே நம்ம உருவ குத்தணும். இதை நம்ம குத்தி காமிக்கும் போது தான் நம்ம அந்த பாவத்திலேருந்து வெளியே வருவோம். நம்ம தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.